இங்க இந்த குட்டி பையனோட ஜாதி காரணமா வச்சு அந்த ஊரை சுத்தி இருக்க எந்த ஒரு ஸ்கூல்லையும் இவனை சேர்த்துக்கவே மாட்டாங்க. இவனும் அவன் அம்மாட்ட வந்து எனக்கும் எல்லாரும் மாதிரி ஸ்கூலுக்கு போய் படிக்கணும்னு ஆசையா இருக்குமா, ஏதாச்சும் பண்ணி படிக்க வைமான்னு கேக்குறான். ஆனா அவன் அம்மாவும் நீங்க பிறக்காம வேற எங்கேயாச்சும் பிறந்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போயிருப்ப, உனக்கு சோறு போடவே என்கிட்ட இங்க காசு இல்ல, படிக்கல வைக்க முடியாது, ஒழுங்கா உன்னோட அப்பன் கூட வேலைக்கு போற வழியை பாரு சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க. சோ ஒரு நாள் அந்த கிராமத்துல இருக்க ஸ்கூல்ல ரிபப்ளிக் டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க சீஃப் கெஸ்டா வந்து ஒரு அரசியல்வாதி இந்த சமூகத்துல இருக்க எல்லாருக்கும் படிக்க உரிமை இருக்கு, ஜாதி மத பார்க்காம பசங்க ஒன்னா படிக்கிற பழகுற இடம் ஸ்கூல் மட்டும் தான் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. அப்ப இது எல்லாத்தையும் கேட்ட இந்த குட்டி பையன் அப்ப ஏன் என்ன மட்டும் என் ஜாதி காரணமா வச்சு படிக்க விட மாட்டீங்கன்னு அந்த அரசியல்வாதி கிட்ட கேக்குறான். இவரும் அந்த குட்டி பையனை பக்கத்தால கூப்பிட்டு இந்த சின்ன பையன் மாதிரி எல்லாரும் தைரியமா கேள்வி கேட்கணும்னு மத்த பசங்களுக்கு சொல்லி தர்றாரு. பக்கத்தால உட்கார்ந்து இருந்த ஸ்கூலோட பிரின்சிபல் அந்த பையனோட ஜாதி இங்கிலீஷ்ல சொல்லவும் இந்த அரசியல்வாதி அந்த பையனை அந்த பக்கம் போக சொல்லிட்டு தண்ணி பாட்டில் எடுத்து கையை கழுவுறான். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பசங்களை எதுக்கு ஸ்கூல் பக்கத்துல வரவேறீங்கன்னு பிரின்சிபலை பார்த்து சத்தம் போடுறான். இந்த பையனுக்கு படிக்கணும்ன்ற ரொம்ப பெரிய ஆசை இருக்கு, ஆனா இவனோட ஜாதி அப்புறம் அவன் அப்பா பாக்குற வேலையை வச்சு இவனை எந்த ஸ்கூல்லயும் சேர்த்துக்க மாட்டாங்க. இவன் கண்ணுல பாக்குற கேட்கிற வார்த்தைகளை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு தான் எழுத படிக்க கத்துக்கிறான்.